இந்த வாரம் ஆடி செவ்வாய்க்கு ஒரு பிரசாதம் பார்க்க போகிறோம். பைத்தம்பருப்பு, நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் என்னென்னா எடுத்துக்கலாம், நெய், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். அப்புறம் வெறும் பாசிப்பருப்பும் வெள்ளத்துலேயுமே. ஆமாம், சும்மா லட்டு பேர் பிரசாதம் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கிறேன், சவக்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். இப்போ அதை விட்டு மெதுவாக வெள்ளம் அளவு வந்து எல்லாம் ஈக்குவல் சூப்பராக இருக்கும். பைத்தம்பருப்பு, வெல்லம், நெய் எல்லாம் ஒரே அமௌண்ட். நெய் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சோண்டு பச்சை பால் விட்டு பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் நெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா ஒரே அளவு வச்சுருக்கேன். நல்லா வறுத்துக்கிறேன் சவுக்க. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். ஆறிட்டு ஆனால் நைஸாக இது பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக எடுத்து நான் சலிக்கலை, வேணும்னா சலிச்சிக்கலாம். இப்போ ஒரு இதில் அப்படியே ஒரு இது வெல்லமை போட்டு ஒரு சுற்றிடுறேன். இது நாட்டு சக்கரையா, அது வெள்ளப்பொடி? நாட்டு சக்கரை. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நெய் விட்டுருக்கேன். இதானதுக்கப்புறம் அந்த வறுத்ததை போட்டு இது பண்ண வேண்டியது. முந்திரி பருப்பு இதாக எடுத்து இல்லையா, இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டேன். இந்த சூடோட நெய்யில் போட்டோன்னா நல்லா இதாகிடும். கொஞ்சம் ஆறணும், ஆறட்டும், பாட்டு ஆறட்டும். இப்போ இந்த இதையும் போட்டு குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரத்தை போட்டு அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். இந்த கட்டியெல்லாம் சின்ன சின்ன கட்டி எல்லாம் இது வேணும், எல்லாம் இது வேணும். கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் பிடிச்சேன். இந்த வாரம் ஆடி செவ்வாய்க்கு பாசிப்பருப்பு லட்டு பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து எல்லாமே ஈக்குவல் அளவு. பருப்பு, வெல்லம், நெய் வந்து வேணால் பாதி எடுத்துகிட்டு பாதி பால் எடுக்கலாம், இல்லை நெய் வேணால் நெய் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான பிரசாதம். இன்னைக்கு அம்பாளுக்கு சிம்பிளாக இருக்குல்ல. ஆமாம், 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், 5 நிமிஷம் தான். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ்.